பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கேப்டன் விஜயகாந்த் மற்றும் நாகேஷ் இருவருமே இணைந்து நடித்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்ததா, தோல்வியை கொடுத்ததா என்றுதான் இந்த வீடியோவில் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம். நாகேஷ் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் இருவருமே இணைந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்த திரைப்படங்கள் மிக பிரமாதமான திரைப்படங்கள். என்னென்ன திரைப்படங்கள் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம். முதல் திரைப்படமாக ஜாதிக்கொரு நீதி. இந்த திரைப்படம் 1981ஆம் ஆண்டு சங்கரன் இயக்கத்தில் வெளிவந்தது. வடலூர் சிதம்பரம் படத்தில் சோபனா மற்றும் கேப்டன் விஜயகாந்த், நாகேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படம் மிக அருமையாக இரு பிரிவினருக்கும் உள்ள ஒரு ஜாதி வேறுபாடை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த பாட்டில் மிக அருமையாக காமிச்சிருப்பார். நாகேஷ் அவர்கள் அதில் ஐயராக இருப்பாப்புல. சில நீதி கொடுமைகளை பூரா நம்ம கேப்டன் வந்து சொல்லுவார். ஒவ்வொரு வசனமும் சொல்ல சொல்ல அந்த திரைப்படம் மிக அனல் பறக்க ஜாதிக்கு ஒரு நெறி பாட்டெல்லாம் மிக அருமையான ஒரு திரைப்படம் தான். மிக அற்புதமான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் நல்ல ஒரு வரவேற்பு. ஏன்னா இரு பிரிவினருக்கும் நடக்கும் ஒரு வேறுபாடை அப்படியே எடுத்து காமிச்சிருப்பார். ஒரு போராளியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இளமையில் எப்படி இருப்பார்னு அப்படியே ஒரு கிராமத்து நாயனாக ஜாதிக்கு ஒரு நீதி. இந்த திரைப்படத்தில் நாகேஷ் அவர்கள் ஃபுல் அண்ட் இந்த திரைப்படத்தில் வருவார். இந்த திரைப்படமும் ஒரு ஹிட்டு தான். அடுத்த திரைப்படமாக கூலிக்காரன் 1987ஆம் ஆண்டு ராஜசேகர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் டி ராஜேந்திரன், கேப்டன் விஜயகாந்த், ரூபினி மற்றும் நாகேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஸ்ரீவித்யா போன்ற பலர் நடிச்சிருக்கும் இந்த திரைப்படம் ஃபுல் அண்ட் ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக இருந்தாலும் மிக பிரமாதமாக வசூல் சாதனை படைத்த 100 நாள் ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நடிகர் நாகேஷ் அவர்கள் விஜயகாந்த் அவரோட அண்ணனாக நடிச்சிருப்பார். அண்ணனா அந்த திரைப்படத்தில் ஃபுல் அண்ட் சொல்ல முடியாது. பாதி இடைவேளைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஷனாக இருக்கும். அதில் ஃபுல் அண்ட் பார்த்திங்கன்னா நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பார். 2 பேரும் அந்த சேட்டைகள் பண்ணுறத பார்த்திங்கன்னா தம்பி மேலே திட்டுவார். அடித்தடிக்கு போவாத, வம்பு தும்புக்கு போவாத அப்படிம்பாரு. ஆனால் அந்த பாசமாக வா தம்பி சாப்பிட்டியா அணைப்பார். அந்த ஒரு பண்போட இருவரும் நடிச்சிருக்கும் இந்த ஆக்டிங் மிக அருமையான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி, பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்த ஒரு ஹிட் திரைப்படம். அடுத்த திரைப்படமாக மீனாட்சி திருவிளையாடல். இந்த திரைப்படம் 1989ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது. எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருப்பார். இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த், ராதா மற்றும் நாகேஷ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் மிக பிரமாதமான ஒரு திரைப்படம் மீனாட்சி திருவிளையாடல். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிக அருமையாக நடித்த ஒரு நடனத்திலே இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் நாகேஷ் அவர்கள் ஒரு பொருளை திருடிட்டார்னு சொல்லி வாய் பேச முடியாத ஒரு ஊமையாக வந்து நிற்பார். அவர் ஒரு வெகுளித்தனமாக நாகேஷ் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு கேரக்டரில் மிக அருமையான ஒரு இதில் நடிச்சிருக்கும் ஒரு கேரக்டர் மீனாட்சி திருவிளையாடல். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்தி திரைப்படம். பக்தி திரைப்படம் என்பதை கடவுளின் சிவமயமாக கொண்ட ஒரு சிறந்த திரைப்படம். இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு. பாட்டெல்லாமே பட்டி தொட்டியெல்லாம் நல்லா ஒழிச்ச ஒரு கிராமப்புறங்களில் தெய்வீக படமாக அமைந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாகத்தான் போச்சு. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 3 திரைப்படங்களில் எனக்கு நடித்த சூப்பர் ஹிட் திரைப்படங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாகேஷ் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இணைந்து நடித்த திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 3 திரைப்படம் தான். எந்தெந்த திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தது, தோல்வியை கொடுத்ததுன்னு வரிசையாக நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கே தெரியும் என்னென்ன திரைப்படங்கள் என்று. கேப்டன் நாகேஷ் இணைந்து நடித்த திரைப்படங்களை பார்த்தோம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.